மனித இனப்பெருக்கத்தின் மிக முக்கியமான பெண் இனப்பெருக்கச் செல் எது தெரியுமா? அதுதான் அண்ட செல். இந்த அண்டச் செல்லின் அமைப்பு இப்போது எளிமையாக புரிந்து கொள்வோம். மனித அண்ட செல்லானது மிகவும் நுண்ணிய ஒரு செல் ஆகும். இது ஓடற்றது. மேலும் இதில் கரு உணவு இல்லை. எனவே மனித அண்டம் கரு உணவற்ற அண்ட எனப்படுகிறது. அண்டச் செல்லின் உள்ளே காணப்படும் சைட்டோபிளாசம் ஊப்ளாசம் என அழைக்கப்படுகிறது. இந்த ஊப்ளாசமே வளர்ந்து வரும் கருவின் ஆரம்ப வளர்ச்சிக்கு தேவையான பொருட்களை கொண்டுள்ளது. ஊப்ளாசத்தின் மையப்பகுதியில் ஒரு பெரிய உட்கரு காணப்படுகிறது. இந்த உட்கருவே வளர்ச்சி பை எனப்படுகிறது. அண்ட செல் பாதுகாப்பதற்காக அதைச் சுற்றி 3 உறைகள் காணப்படுகின்றன. இவை வெளிப்புறத்திலிருந்து உட்புறம் வரை ஒரு பாதுகாப்பு அடுக்காக செயல்படுகின்றன. இப்போது அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். அண்டச் செல்லின் மிக உட்புறத்தில் மெல்லிய மற்றும் ஒளி ஊடுருவக்கூடிய வைட்டலின்ஜவ்வு அமைந்துள்ளது. இது அண்டச் செல்லின் முதன்மை பாதுகாப்பு உறையாகும். வைட்டலின்ஜவ்விற்கு வெளிப்புறமாக தடித்த மற்றும் வெளிச்சம் ஊடுருவக்கூடிய சோனா பெலிசிடா காணப்படுகிறது. கருவுறுதல் நடைபெறுவதில் இந்த உறை முக்கிய பங்கு வகிக்கிறது. அண்டச் செல்லின் வெளிப்புறத்தில் நுண்பை செல்களால் உருவான தடித்த கரோனோ ரேடியேட்டா காணப்படுகிறது. இந்த செல்கள் அண்டத்திற்கு ஊட்டச்சத்தும் மற்றும் பாதுகாப்பும் வழங்குகின்றன. வைட்டலின்ஜவ்வுக்கும் சோனா பெலிசேடோவுக்கும் இடையில் ஒரு குறுகிய இடைவெளி காணப்படுகின்றன. இது வைட்டலின் புற இடைவெளி எனப்படுகின்றது. இப்போ அண்டச்செல்லின் அமைப்பை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஊப்ளாசம், வளர்ச்சிப்பை, வைட்டலின்ஜவ்வு, ஜோனா பெலிசிடா, கரோனா ரேடியேட்டா மற்றும் வைட்டலின் புற இடைவெளி இவை அனைத்தும் சேர்ந்து மனித அண்ட அமைப்பின் உருவாக்கின்றன. அண்டச்செல்லின் அமைப்பை இப்பொழுது நீங்கள் எளிதாக புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பாடத்தை மீண்டும் ஒருமுறை படித்து படத்தை வரைந்து பயிற்சி செய்யுங்கள். நன்றி.